ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா பண்றது? எப்படி வந்து ஒரு ஸ்டடி பிளான்ல படிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட 27th தமிழ் எக்ஸாம்க்கு அப்புறம் 28th இருந்து உங்க ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஹிந்தி ஸ்டூடெண்ட்டா இருந்தா 28th ஆஃப்டர்நூன்ல இருந்து நீங்க இத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து என்னோட ஜஸ்ட் ஒரு சின்ன பிளான் நீங்க டியூஷன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணது. உங்களுக்கு இதுல என்ன சாப்டர் டஃப்பா இருக்கோ அந்த சாப்டர் நீங்க ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம். மத்த சாப்டர்ஸ் நீங்க பின்னாடி எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கடைசியா ஒரு 3 டேஸ் வந்து நமக்கு அந்த மொத்தமா கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி டைம் கிடைக்கும். இப்ப நான் போட்டிருக்க பிளான்ல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரியல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுல வந்து நம்ம இரேஷனல் ப்ரூஃப், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் போட்டு பார்க்குற அளவுக்கு சஃபிஷியன்ட் டைம் நமக்கு இருக்கு இந்த எக்ஸாம்க்கு. ஸோ நெறைய டைம் இருக்குன்னு லெத்தாஜிக்கா இருக்க வேண்டாம். ஏன்னா நெறைய டைம் இருக்கிறதுனால நெறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் நமக்கு. அதனால புக் கொஸ்டினோட சேர்த்து புக் அவுட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கொஞ்சம் ஹார்ட் கொஸ்டின் எல்லாமே பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. ஸோ ரியல் நம்பர்ல புக் கொஸ்டின்னு பார்த்தா ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல வந்தா எதுக்கு எல்சிஎம், எதுக்கு ஹெச்சிஎஃப்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான கொஸ்டின். 2 நம்பர் ரூட்ல வந்ததுன்னா அது எப்படி வந்து இரேஷனல் ப்ரூஃப் எடுக்கிறது, இதே வெறும் வேரியபிள்ல கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ப்ரூஃப் எடுக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பாருங்க. நம்மளும் எவ்ரிடே வந்து ஒரு சாப்டருக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாலினாமியல் சாப்டர்ஸ். பாலினாமியல் சாப்டர்ல வந்து பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷனும் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அந்த 2 தான் வந்து புக்ல இருக்கு. இது இல்லாம நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணி வர்ற கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. நான் எல்லா இயரும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷன்லையுமே புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏன்னா மொத்தமே ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் தான் அங்கே இருக்கு. ஆனால் எக்ஸாம்ல கேட்குற பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ரூட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரூட்ல வந்ததுன்னா அது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினை தெளிவாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல 2 சாப்டர் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ புக்கோட கான்செப்ட்ல வந்து அந்த 3 கண்டிஷன்ஸ் என்ன, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதோட நிறுத்த வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சால்விங் கொஸ்டின்ல இப்போ இதில் பாருங்களேன் 47, 31, இங்கேயும் 31, 47 இருக்கு. இதை டேரெக்டாக நீங்கள் போய் எலிமினேஷன் மெத்தடில் மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கொஸ்டினில் வெறுமனே x+y மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக கண்டுபிடிக்காம ஜஸ்ட் ஆட் பண்ணி காமன் டேபிளால் டிவைட் பண்ணாலே கிடச்சிரும். ஸோ ஒரு 1 மார்க் கொஸ்டினா அது எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். புக்கை விட்டு கொஞ்சம் வெளியில் படிங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி பார்க்கணும். அது மாதிரி கிராஃப் ஷீட்ல ட்ரா பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுல வந்து ஏரியா ஃபார்ம் பண்ணி அதோட ஏரியாவை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதோட ஏரியாவை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த எந்த சாப்டர் படிக்கும் போதும் புக் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்க கொஸ்டின் ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே கொஸ்டின் கூட நம்மளுக்கு போர்டில் சில டைமில் ரிப்பீட் ஆகிடும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் புக் பார்க்குறதோட இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட டைப் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. இந்த மாதிரி கேட்கலாம். அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துட்டு இதோட ரூட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னா b² - 4ac = 0ன்னு எடுத்துட்டு x² பக்கத்தில் இருக்க டேர்ம் a, இது b, இது cன்னு எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி ஜஸ்ட் அப்படியே அல்ஜிப்ரிக்கா சால்வ் பண்ணிட்டே வந்தால் இந்த ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் மேக் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ற மாதிரி, இல்லை அந்த போர்ட் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து புக்கோட எக்ஸாம்பிள் இருக்கு, அதே டைப் கொஸ்டின் தான். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அடுத்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லையுமே புக்கில் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அது சால்வ் பண்ணதோட இந்த டைப்ல கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஏபியை பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த mth டேர்ம் nth டேர்ம் பேஸ் பண்ணி கேட்குறது, m + nth டேர்ம் 0ன்னு காட்டு, இல்லை 1/n 1/m பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டைம் வந்திருக்கு. ரேஷியோ ப்ரூவ் பண்ணுறதும் கேட்கலாம். இந்த கடைசி கொஸ்டின் கூட உங்களோட புக்கில் இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ போட்டு பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த கடைசி கொஸ்டினோட சொல்யூஷன் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள், அது பார்த்துக்கோங்க. ஏபிக்கு அப்புறம் ட்ரையாங்கிள்ஸில் பேசிக் புக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் 1 by 1 சால்வ் பண்ணுங்கள் அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக் அவுட் கேட்டிருக்காங்க. இது உங்களோட பிபிடி, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஏபிடி இதை அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி.
ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் உங்களோட டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ரேஷியோ அப்ளிகேஷன், மிட் பாயிண்ட் இதுதான் நிறைய இருக்கும். ஸோ அது சால்வ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ புக் அவுட்டில் இருந்து கேட்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். அடுத்து வந்து ட்ரிக்னாமெட்ரியில் உங்களோட 3 ஐடென்டிஸ், அதுக்கப்புறம் அந்த டேபிள் வேல்யூ பேஸ் பண்ணி தான் புக்கில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ புக் சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியுதா பாருங்கள். அதே 3 ஐடென்டிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் புக்கில் ஒரே ஒரு எக்ஸசைஸும் அந்த 12 to 14 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு புக் அவுட்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிளர்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் போர்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து சாப்டர் சர்க்கிளில் உங்களுக்கு வந்து ஒன்று 1 மார்க் எக்ஸசைஸும் இன்னொன்று வந்து டீட்டெயிலும் இருக்குது. செகண்ட் எக்ஸசைஸில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். நிறைய வருஷம் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் சர்க்கிள் சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ டெக்ஸ்ட் புக்கை தாண்டி வெளியே போய் படிக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸில் கேட்பாங்க. ஸோ சர்க்கிள் ஸ்கூலில் ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது வந்து சர்க்கிள் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எந்த சாப்டரோட அப்ளிகேஷன் எதுலேயே நம்ம அப்ளை பண்ணி சம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் வந்து பேசிக்காக எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஃபார்முலாஸ் தான். ஸோ புக் கொஸ்டினில் கம்மியான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸசைஸ்லேயும் 8 to 10 கொஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அது சால்வ் பண்ணதுக்கப்புறம் புக் அவுட் ட்ரை பண்ணுங்கள். இது நான் காட்டுற கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இதுல இருந்தே தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்ககிட்ட என்ன ரெஃபரன்ஸ் புக் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸாம்பிளர் யூஸ் பண்ணி போடுங்க, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டர்ல அந்த 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த சாப்டர் அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புக் அவுட் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அப்புறம் ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் சாப்டர், இது வந்து உங்களோட டயக்ராமேட்டிக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த இயர் புக்கில் வந்து பிரிண்ட் ஆகல. நான் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன ஷேப் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கோ அது மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் இருக்குது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் உங்களோட மெயின், மீடியன், மோட், அப்புறம் அதோட எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். குரூப்டு டேட்டா கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது, அன்குரூப்டு டேட்டாக்கு எப்படி சால்வ் பண்ணுறது ரெண்டுமே கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுக்காம டைரெக்டாக எக்ஸும் எஃப்பும் கொடுத்தாங்கன்னா மீன், மீடியன், மோட் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றது கற்றுக்கோங்க. ஏன்னா அது உங்கள் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸில் கூட இருக்குது. இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேரியபிள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்புறம் கடைசி சாப்டர் நம்மளோட ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியில் இந்த மாதிரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். நான் டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து காயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அட்லீஸ்ட்னா என்ன, அட்மோஸ்ட்னா என்ன, எக்ஸாக்ட்லினா எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி டைஸ் பார்க்கும்போது டபுள்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இது மாதிரி கார்ட்ஸ் பேஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸு இது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இது நீங்கள் 6th உங்களால் எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு ஃபுல் ஹாஃப் டே வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஒரே ஒரு லெசனுக்காக மட்டும். ஸோ இதில் நிறைய டைம் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயரோட சாம்பிள் பேப்பரோட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் 3 இயர்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதி அது கீயும் சேர்த்து டவுன்லோட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். டுகெதராக எல்லா சாப்டரையும் மிக்ஸ்அப் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது உங்களுக்கு அதை நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கடைசியாக 3 days இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 பேப்பர்ஸ்லேருந்து 3 பேப்பர்ஸ் வரைக்கும் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் டே நான் இங்கே எதுவுமே அலாட் பண்ணல. இது வரைக்கும் பார்த்த சாப்டர்ஸில் இந்த சாப்டருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, எதில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சாப்டரை இந்த லாஸ்ட் டேயில் வந்து இன்னொரு தடவை ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா சாப்டர்ஸும் நல்ல தரவாக தான் இருக்குது அப்படின்னா இந்த டேஸ்லேயும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எக்ஸாம் மாதிரி எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி பார்க்கும்போது கண்டினியூஸாக 3 ஹவர்ஸும் உட்காந்து அந்த எக்ஸாமை உங்களோட எக்ஸாம் பேட்டர்னில் எழுதி பாருங்கள். நடுவில் பெருசாக பிரேக் எடுக்காமல் எழுதுங்க. அப்போ தான் அதே பேட்டர்னில் எக்ஸாம் உங்களால் எழுத முடியுதான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது அந்த சாய்ஸில் இருக்க அந்த இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல அதையும் சேர்த்தே நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஏன்னா அந்த சாய்ஸ் கொஸ்டினோட சேர்த்தே நம்மளால் அதை 3 ஹவர்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக முடிக்க முடியும். ஏன்னா நம்ம இதை சாய்ஸில் விட்டுருவோம் அப்படின்னு நம்ம விடுற கொஸ்டின் மேபி அது போர்ட் பேப்பரில் வந்துடலாம். ஸோ சாய்ஸ் விட்டு எப்போவுமே வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடாது. சாய்ஸ் கொஸ்டினோட சேர்த்து தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.